இந்நேரத்துக்கு எல்லாரும் ப்ரமோ பார்த்துருப்பீங்க. ப்ரமோ பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு ரோஸ்ட் யாருக்குன்னு. சாண்ட்ராக்கு தான். எனக்கு க்ளீனாக சொல்லிட்டாங்க. வார கடைசியில் நம்ம என்ன பேசணுங்கிற தெளிவு இருக்குது அப்படின்னு. விஜய் சென்னெல்லாம் பேசணுங்கிறது பற்றி பேசியிருப்பாங்க போல இருக்குது லைவில். சும்மா நேற்று வந்து பிரஜன் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, சேது என்ன சொல்ல போகிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இது வந்து ரோஸ்ட் வந்து கண்டிப்பாக இது சாண்ட்ராக்கு தான். அதுக்கடுத்து சொல்கிறாரு, பிக் பாஸ் எப்போ கண்ணை திறக்கணும் கண்ணை மூடணும் அதுக்கெல்லாம் தெளிவு இருக்குது. ஆனால் நம்ம எப்படி கேம் ப்ளே பண்ணணும்னா அதை பற்றி ஒரு தெளிவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வீடு முழுக்க நிறைய கண்ணாடி இருக்குது, அதில் ஒன்றை பார்த்தா கூட நம்ம எப்படி இருக்கோங்கிறது தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கனியை வந்து அந்த கிளவி வயசாகுது எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வாங்க நம்ம கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி சார் மேலே யாருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீக் கொஞ்சம் தள்ளினாலும் பார்வதிக்கு கொஞ்சம் சூப்பர் ரோஸ்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி இன்றைக்கும் கொடுப்பாரு சாண்ட்ராக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்வதி எப்படி எஸ்கேப் ஆகிடுவாங்க, ஏன்னா பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ டெஃபினட்டாக சாண்ட்ராக்கு ஒரு சூப்பர் ரோஸ்ட் இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.